எங்க அந்த கரண்ட்ல கை வச்சிட போறேன். அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, அதுக்கு ஒயர்ல கை வைக்காதீங்க, ஷாக் அடிச்சிடும். கொஞ்சம் உஷாரா இருங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் கோகுலேந்திரா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதற்காக நம்முடைய அன்பு சகோதரி கோகுலேந்திராவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஆந்திராவுடைய முதலமைச்சர் வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அண்ணா நகர் தொகுதியில வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல் தொகுதியாக A1 தொகுதியாக வெற்றியின் தொகுதியாக படித்தவர்கள் நிறைந்திருக்கிற தொகுதி அண்ணா நகர் தொகுதி. இந்த அண்ணா நகர் தொகுதியில இருக்கிற வாக்காளர்கள் பெரியவர்கள் அனைவரும் உங்களுடைய அன்பான வாக்குகளை, உங்களுடைய படித்தவர்களே, பண்பாளர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, உங்களுடைய பொன்னான மணியான முத்தான உயிரினும் மேலான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நாடி தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்திலே அன்பு நிறைந்தவர், பண்பு நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர் உங்களது அன்பு வேட்பாளர் கோகுலேந்திரா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரியவர்களே, உங்களுடைய அன்பு சகோதரியாக இருக்கிற வெற்றி வேட்பாளர் கோகுலேந்திரா MA BL படித்தவர், பண்பாளர், பாசத்துக்குரியவர்கள் உங்களை நாடி வருகிறார். உங்களை தேடி வருகிற அந்த அன்புள்ளம் கொண்ட வேட்பாளர், பாசத்துக்குரிய வேட்பாளர் அன்பு சகோதரி கோகுலேந்திரா MA BL அவர்கள் உங்களை நாடி இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்களை நாடி வாக்குகள் சேகரிக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களை நாடி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் ஆட்சி வந்தால் மந்த்லி 2000 மே 5ஆம் தேதி எடப்பாடியான முதல் கையெழுத்து 10,000. எவ்வளவு? 10,000, 10,000 ரூபாய். எடப்பாடியாரின் முதல் கையெழுத்து மே 5. ஒவ்வொரு ரேஷன் கார்டு அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய். மந்த்லி ஃபார் 2000. வருடத்திற்கு 3 சிலிண்டர் அண்ணா நகர் பகுதியில் சிற்றுந்து விடப்படும். திருமங்கலம் டு KMC டு ஐனாவரம் சிற்றுந்தி வரும் விடப்படும். அக்கா கோகுலேந்திரா வந்தா குடிநீர் தொட்டிகள் தூய்மையான புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருந்த தூய குடிநீர் கிடைக்கும். வாக்காளர் பெருமக்களே, சிந்திப்பீர். 10 வருஷம் பாடாப்பட்ட 5 வருஷம் கொஞ்சமாவது யோசிங்க. அண்ணா நகர் கோகுலேந்திரா வந்தா வாய்ப்பு கிடைக்கும். அண்ணா நகர் தொகுதியில் தாசில்தார் அலுவலகம் கட்டித்தரப்பட்டது. 5 வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்காக Hello.
Hello, test. Hello, 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 hello. Hello, test. Check. Hello, test. Hello, test. Check. Hello, test. Hello, அன்புக்குரியவர்களே, இங்கு பின்னாலே நிற்கிறவர்கள் எல்லாம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறவர்கள் மட்டும் இங்கே நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். காவல்துறையை சேர்ந்தவர்கள் இங்கே நம்முடைய ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகிற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டுவிடும். எனவே அனைவரும் முன்னெச்சரிக்கையோடு காவல்துறை சொல்லுகிற அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக்கி சரித்திரம் படைத்து நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரே பெண் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி கோகுலேந்திரா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தந்தார்கள். இதோ 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 நம்முடைய சொல்லு வாக்காளர் பெருங்குடி மக்களே, இதோ இதோ ஆந்திரா முதல்வர் வந்து கொண்டிருக்க. தயவு செய்து அதிரடி போட வர தள்ளி போயிடுங்க, திச்சிடுவாங்க, குத்திடுவாங்க, தள்ளி போங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஆந்திரா முதல்வர் வர கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மாத்தி மாத்தி விடுங்க. hello, test. Check, test. Hello, hello, test. Hello, test. Hello, test. சார் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடலாம். மைக் ஃபீட்பேக் வரும் சார். எவ்வளவுதாங்க கத்துக்க சொன்னா என்ன பண்றது நீயும் மரியாதை சொல்றேன். இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? போய் வண்டிட்டு உங்களுக்கு 10 நிமிஷம் வாக்காளர் பெருங்குடி மக்களே, ஆந்திரா முதல்வர் வந்து கொண்டிருக்கார். உடன் கமாண்டோ வராங்க. தயவு செய்து கமாண்டோ வந்தா தள்ளி விட்டுருவாங்க. நீங்களே தள்ளி போயிடுங்க. 10 அடி தள்ளி விட்டுருவாங்க. கொஞ்சம் கேப் விடுங்க, பாதுகாப்பு விடுங்க. அருமை சகோதரர் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள். அண்ணா நகர் தொகுதியின் தத்து பிள்ளை அக்கா எஸ் கோகுலேந்திரா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, நம்ம தேவைக்காக அண்ணா நகர் சட்டமன்ற வேட்பாளர் நிற்கும் எஸ் கோகுலேந்திரா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பேர். அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வந்தா முதல் கையெழுத்து மே 5 10,000 10,000 மந்த்லி ஃபார் 2000 மந்த்லி ஃபார் 2000 மாசம் 2000 ரூபாய், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம். ஆண்களும் பெண்களும் யாருடைய பேருந்துல போல காசு. வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களை ஹலோ ஹலோ வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களை நாடி வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் எஸ் கோகுலேந்திரா அக்கா அவர்கள். மாண்புமிகு ஆந்திர முதல்வர் வந்து சந்திரபாபு வாக்காளர் பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களை மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள்.
நமது சின்னம் ரெட்டை இலை. நமது சின்னம் ரெட்டை இலை. என்ன சின்னம்? ரெட்டை இலை. அண்ணா தொகுதியில் எஸ் கோகுலேந்திரன் அவர்கள் திருமங்கலம் கேஎம்சி மினி பஸ் விட்டாங்க. 2 தாசில்தார் ஆபீஸ், 6 அம்மா உணவகம். வாக்காளர் பெருங்குடி மக்களை மறந்துகிறார்கள். மக்களுக்கு பணி செய்ய எஸ் கோகுலேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுகிறோம்.